வணக்கம் மக்களே. இன்றைய குறள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டிய ஒரு குறள் தான். தமிழோட நுண்மை தெரியாத காரணமும் அறத்தோட வலிமை புரியாத காரணத்தினாலையும் இது போக எவ்வளவோ சால்புகள் இருந்த பண்பாட்டு நிறைந்த இந்த மண்ணில் நான் எதுக்கோ திருக்குறள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு விளையாட்டு இல்லை, அது ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அருமையான உரையாக இருந்திருக்கு. அதனால் முதல்ல ஒரு குறள் பார்க்க வேண்டியிருக்கு. அது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆ அப்படிங்கிற குறில் எழுத்தோ ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்தோ கரம் அப்படின்ற ஒரு விஷயம் சேர்க்கப்படுது. அகரம் ஆகாரம் இது மூலியமாக தான் ஒவ்வொரு சொற்கள்லாம் பிறந்திருக்கு. அகரம் ஆகாரம் பின்தொடர்ந்து வந்திருக்கு. இதன் மூலியமாக அகரம் அதான் முதல் எழுத்து அப்படின்றதுக்காக அகரம் முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன். இது வரைக்கும் தெரிஞ்சது ஆதி பகவன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு கேட்கப்பட்ட மொழிகள் மூலியமாக இது எப்படின்றத நீங்கள் உங்கள் அறிவில் ஆராயணும். ஆதி பகவன் அப்படின்னா அவர் தான் திருவள்ளுவரோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குறள்லாம் வருது. ஆனால் ஆதின்ற வார்த்தைக்கு மூலம் அப்படின்றத அருள்வார் ஐயா வெளிப்படுத்தியது தான். உதி அப்படிங்கிற உதயம் அந்த பொருள்லாம் தெரியும். உதித்து வர்றது எழுகிறதுக்கு பேர் தான் அந்த உதித்தல் உதி. இதெல்லாம் இதுதான் ஆதி என்று மறிவு இருக்குது. அப்படி ஆதி பகவன் அப்படிங்கிறப்ப பகவனை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதற்கு பயன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு தனியாக முன்னாடி ஒரு மூலம்லாம் வெளிப்படுது. அது மூலியமாக பகவன் அப்படின்னா அது சூரியனை தான் குறிப்பிடுறாரு. அது மாதிரி ஆதி பகவன் அந்த சூரியன் ஒளி மூலமாக தான் எல்லாம் இந்த மொத்த உலகத்துக்குமே உணவுன்றது பெறப்படுறதா இருக்கட்டும், ஒரு உயிர்கள் வாழ்கிறதா இருக்கட்டும், அவர்களுக்கு கண்ணு தெரியணும் அப்படின்னாலே அந்த ஒளி இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் தெரியும். இதனால் சூரியனை முன்னிறுத்தி இயற்கையோடு வள்ளுவர் தொடங்கியிருக்காரு. அதை நம்ம முதல்ல பார்க்காம விட்டோம். இப்போ அதோட தெளிவு கிடைச்சனால இப்போ நம்ம அந்த குறளை பார்த்துருக்கோம். இது போக அறம் பற்றி நான் சொல்லியிருப்பேன் நிறையா விஷயம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல்லுவேன் நான்கும் அறத்தின் தூண்மதி தான். இதன்படி பார்க்குறப்ப அழுக்காறு பொறாமை இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் புறங்கூறாமை இருக்கக்கூடாது. இந்த குறள் என்னான்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுற சொல்லிரும் சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்கா சொல். இது எதற்காக சொல்ல வருதுன்னா, புறங்கூறாமையை நான் வலியுறுத்துறதுக்காக தான் அந்த குறள் சொல்கிறேன். அதாவது கண்ணுற ஒருத்தர் முன்னாடி போய் நின்று நீ தப்பு பண்ணுறடா, நீ ஒரு கேவலமானவன், நீ இப்படின்னா இது மாதிரி பல வார்த்தைகள் ஒவ்வொருத்தவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். சில அவங்களோட அறியாமையினால தான் எல்லாமே. இதெல்லாம் அறியாமை இல்லாதனால ஒருத்தவங்கள பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்க முன்னாடி தான் சொல்லணும். அவங்க பின்னாடி சொல்கிறோம் அப்படின்றது அறமாகாதுன்னு அடுத்த குறள்லே சொல்கிறாரு. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். அதாவது ஒருத்தர் அறக்கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. அப்படி அந்த அறம் கூறுறவன் பொய் சொல்கிறானா அப்படிங்கிற நம்ம கண்டுகொள்கிறது எப்படி அப்படின்னா, அவன் புறம் கூறுவது மூலயமா அதை கண்டுகொள்ளலாம். அதாவது ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பற்றி பேசுகிறது தான் அந்த புறம் கூறுதல் என்று அந்த புறம் கூறுவது மூலயமா அறம் பாதிக்கப்படுது. அப்படிங்கிறப்ப நம்ம அதை நீக்கி ஆகணும். அதற்காக தான் அந்த குறள் என்று சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல். அது போல தான் ஒரு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு பயனுடைய சொல்லாக இருந்தால் மட்டும்தான் சொல்லணும். தேவையில்லாத ஒரு சொல்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அதனால் பயன் எதுவும் இல்லை. பயனில்லாத ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு பண்ணணும்? அறம் கூற வந்த அறிஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, சான்றும் இருக்குது. பண்பாட்டு நெறி என்னமோ அதெல்லாம் கடைபிடித்து நம்ம வாழணும். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையை தற்று. இந்த குறள் மூலயமா வேற்றுமொழி கலப்பு, அது ஆரியர்களோட வருகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். அருட்பெரும் ஜோதி அகவலில் வள்ளலார் எழுதுனதாக இருக்கட்டும், அதிலும் ஆரியரை பற்றிய குறிப்பு இருக்குது. இது போல் எதற்காக இதை வள்ளுவர் யானையால் யானையாதற்று நனைகவுள், யானையை வச்சு பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்றதை நம்ம யோசிச்சாகணும். வேற்றுமொழி, அதாவது வெறும் 8000 5000 வார்த்தைகளை கொண்டு
நம்ம தமிழ் மொழி மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அருளியார் போன்ற ஐயாக்கள் மூலியமாக தான் இப்போ படிப்படியாக வெளியே வருது. தம் மொழியில் வந்து முன்கூட்டி போனோம் அப்படின்னா எத்தகைய நாகரிகம் கொண்ட நம்ம ஒரு மக்களாக வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் உண்மையெல்லாம் வெளிப்படும். இது மாதிரி அந்த சொல்லினும் சரி, ஒரு புறம் கூறுறதா இருந்தாலும் சரி, ஆதி பகவன் முதற்றே உலகு, நம்ம வந்து இயற்கையை ஒரு முன்னிலைத்தி பாடியிருக்காரு வள்ளுவர் வந்து எடுத்தோனையுமே. ஆனால் இந்த அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால், இதில் அறம் முன்னாடி வச்சதுக்கு காரணமே அறம் தான். எல்லாமே அறம் செய்ய விரும்பு. சரி, நாளை பார்ப்போம்.